காலையில் எழுந்ததும் கேட்கக்கூடாத வார்த்தை இதுதான். உடனே வாசலுக்கு வந்து இதை பார்த்துடுங்க. மனித வாழ்வில் சிறந்த தொடக்கத்திற்கு முக்கியமானது காலையிலேயே தூக்கம் கலைந்து கண் விழிக்கும் அந்த முதல் நிமிடங்கள். நம் முன்னோர் சொன்னார்கள், எழுந்தவுடன் பார்ப்பதெல்லாம் நமக்கான வாழ்க்கையின் ஒளி குறியீடுகள் என்று. அந்த ஒளி என்ன என்பதை தீர்மானிக்கிறது நம் நாளை எப்படி தொடங்குகிறோம் என்பதில்தான். முதல் விஷயமாக தாமரை பூவை பார்ப்பது மிக புனிதமாக கருதப்படுகிறது. தாமரை என்னும் பூ அழுக்கு நிறைந்த இடத்திலும் தூய்மையுடன் வளர்கிறது. அதுபோலவே நம்மிடையே எந்த சூழ்நிலையும் இருந்தாலும் தூய எண்ணங்களுடன் செயல்பட வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது. இந்த பூவை முதலில் பார்ப்பது மனதில் அமைதி மற்றும் சுய மேம்பாட்டை ஏற்படுத்தும். தீபம் அல்லது அகல் விளக்கின் ஒளி என்பது வழிகாட்டும் ஞான ஒளி என பண்டைய சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நம்முள் உள்ள இருண்ட இடங்களை ஒளியால் நிரப்பும் இந்த சின்னத்தை நாள் ஆரம்பிப்பதில் பார்ப்பது நம் உள்ளத்தில் ஏற்படும் திடப்பாடு மற்றும் நம்பிக்கையை உயர்த்துகிறது. தங்கத்தின் ஒளி செழிப்பையும் நிதி வளத்தையும் குறிக்கும். எப்போதும் நம் முதல் கணத்தில் தங்கத்தை பார்ப்பது அந்த நாளுக்கான நிதி நலன்களை அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது. வியாபாரிகள் பலர் தங்கத்தை தினமும் தொடர்ந்து வேலையை தொடங்குவது இதற்கு ஆதாரம். சூரியனை பார்ப்பது ஒளிக்கூட்டத்தின் தூண்டுதலாகவே அமைகிறது. சூரிய ஒளி உடல் உயிரணுக்களுக்கு உயிர் கொடுப்பதாக அறிவியலில் கூறுகிறது. அதனால்தான் பிராணாயாமம் போன்ற பயிற்சிகளில் சூரியனை நோக்கி செய்வது வழக்கம். கண் விழித்தவுடன் சூரியனை பார்ப்பது உடல் முழுவதும் பசுமை சக்தியை ஏற்க உதவுகிறது. புகையில்லாத நெருப்பை பார்ப்பது எதிர்மறை சக்திகள் இல்லாத ஒளியாக கருதப்படுகிறது. புகையில்லாத தீ என்பது கடவுளை பிரதிபலிக்கும் தூய்மையாகும். அது மன அழுத்தம், குழப்பம், சோர்வை அழிக்கக்கூடிய சக்தியை தரும் என அநேகர் கருதுகிறார்கள். பசு என்பது வாழ்நாள் முழுக்க நன்மை தரும் ஒரு சக்தி. பசுவை பார்ப்பது பாவ நிவாரணமும் ஆரோக்கிய வாழ்வை தரும் என கூறப்படுகிறது. அதே போல் வயல்களை காண்பதும் கடலை பார்ப்பதும் நம்முள் இயற்கையை பிணைக்கும் சக்தியை தூண்டுகிறது. இதுவே நாம் அடைந்திருக்கும் நம்மை மறந்துவிட்ட அமைதியை கொண்டு வருகிறது. நம்முடைய கை, அதாவது உள்ளங்கை, நமது முயற்சியின் அடையாளமாகும். அந்த கையை விழித்தவுடன் பார்ப்பது என்னால் இயலும், நான் என் நாளை உருவாக்கப் போகிறேன் என்ற தன்னம்பிக்கையை மனதுக்குள் ஊட்டிவிடுகிறது. இது ஒரு உளவியல் செயல்முறை, ஆனாலும் இது ஒரு தீவிர உந்துதலாக செயல்படுகிறது. முடிவாக கண்ணாடியில் தம் முகத்தை பார்ப்பது அந்த நாளுக்கான முகமைப்பாடாகும். நான் இன்று என்ன செய்வேன் என்ற எண்ணத்தை மனதுக்குள் கொண்டுவர தம் முகத்தை நோக்குவது ஒரு ஆழ்ந்த தியான அனுபவமாகவே அமைகிறது. இது மன உற்சாகத்தையும் செயலில் உறுதியையும் உருவாக்குகிறது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.